Be glad your nose is on your face. A moral poem by Jack Prelutzky. Jack Prelutzky ஒரு அமெரிக்கன் எழுத்தாளர். குழந்தைகளுக்காக நகைச்சுவையாகவும் சுவாரஸ்யமாகவும் அதே சமயத்தில் கருத்தை தெரிவிக்கிற மாதிரியான கவிதைகளை எழுதுவதில் சிறந்தவர். Be glad your nose is on your face, not pasted on some other place. இந்த கவிதை மிகவும் எளிமையாக புரிந்து கொள்கிற வகையில் இருக்கிற ஒரு கவிதை. முகத்தில் மூக்கு எந்த இடத்துல இருக்கோ அது சரியான இடம்தான். அங்கே இருக்கிறது தான் அதுக்கு அழகு, அதுதான் பொருத்தமானது. வேறு எந்த இடத்துலையாவது இருந்தால் அது ரொம்பவும் நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்கிற மாதிரியான ஒரு கவிதை. Be glad your nose is on your face, not pasted on some other place. வேறு எந்த இடத்துலையும் ஒட்டிக்கிட்டு இல்லாமல் உன் முகத்தில் உன்னுடைய மூக்கு இருக்கிறதற்காக நீ சந்தோஷப்படு. For if it were where it is not, you might dislike your nose a lot. சப்போஸ் வேறு எங்கேயாவது இருந்தால், இப்போ இருக்கிற இடத்துல இல்லாமல் வேறு எங்கேயாவது உன் மூக்கு இருந்தால் நீ நிச்சயம் அதை அதிகமாக வெறுப்பாய். இமேஜின் இஃப் யூ ப்ரிஷியஸ் நோஸ், கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பார், உன்னுடைய விலைமதிப்பற்ற மூக்கு, உடல்லையே மிகச்சிறந்த ஒரு பாகம் மூக்கு, மிகவும் முக்கியமான ஒரு பாகம். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு மேலே அதை மூக்கை மூடி வைக்க முடியாது. வேர் சாண்ட்விச்ட் இன் பிட்வீன் யுவர் டோஸ், காலில் விரல்களுக்கு நடுவில் உன்னுடைய மூக்கை வச்சு பார்த்தா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணிப்பார். தட் கிளியர்லி வுட் நாட் பி எ ட்ரீட், அது நிச்சயம் ஒரு ட்ரீட்டாக இருக்காது. ஒரு சாண்ட்விட்சு சாப்பிட்றதுக்கு உகந்த ஒரு ட்ரீட்டு, விருந்தாக இருக்கும். ஆனால் மூக்கு அந்த மாதிரி நடுவில் இருந்தால் நிச்சயம் அது விருந்தாக இருக்காது, நல்லா இருக்காது. ஃபார் யூ வுட் பி ஃபோர்ஸ்டு டு ஸ்மெல் யுவர் ஃபீட், ஏன்னா காலில் உள்ள அசுத்தமான துர்நாற்றத்தை நீ நுகர வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாவாய். உனக்கு கட்டாயமாக காலில் பேட் ஸ்மெல் வரும். இப்போ கண்ட இடங்கள்லேயும் கால் படும். அந்த பேட் ஸ்மெல்லை ஸ்மெல் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்துடும். அப்போ நல்லா இருக்குமா? காலில் மூக்கு இருந்தால் இருக்காது. யுவர் நோஸ் வுட் பி எ சோர்ஸ் ஆஃப் ட்ரெட் வேர் இட் அட்டாச்ட் அட் டாப் யுவர் ஹெட். சப்போஸ் உன்னுடைய மூக்கு உன்னுடைய தலை மேலே இருக்குன்னு யோசித்துப்பார், எப்படி இருக்கும்? யுவர் நோஸ் வுட் பி எ சோர்ஸ் ஆஃப் ட்ரெட், பயங்கரமாக இருக்கும். ஏதோ பேய் மாதிரியோ டிராகன் மாதிரியோ பயங்கரமான ஒரு தோற்றத்தை கொடுக்கும் உன்னுடைய மூக்கு தலை மீது இருந்தால். இட் சூன் வுட் டிரைவ் யூ டு டெஸ்பேர், கொஞ்ச நேரத்தில் உன்னைய வெறுக்க வச்சிடும், வாழ்க்கையே வெறுத்த மாதிரி ஆயிரும், விரக்தி அடைஞ்சிரும். எப்படி? எதனால்? ஃபாரெவர் டிக்கிள்டு பை யுவர் ஹேர், மூக்கு தலை மேலே இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் முடி அரிச்சிக்கிட்டே இருக்கும். முடியினால் அந்த மூக்கில் ஒரு கூச்சம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போது சொரிஞ்சிக்கிட்டே இருப்போம், அரிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரத்தில் ஐயோ அப்படின்ற மாதிரி ஆகிடும். வித்தின் யுவர் இயர் யுவர் நோஸ் வுட் பி அன் அப்சல்யூட் கேட்டஸ்ட்ரஃபி. சரி, அந்த மூக்கை கொண்டு போய் காதுக்குள்ளே வச்சா எப்படி இருக்கும்? யுவர் நோஸ் வுட் பி அன் அப்சல்யூட் கேட்டஸ்ட்ரஃபி, அவ்வளோதான். அதை மாதிரி வேறு கஷ்டம் எதுவுமே இருக்காது, ரொம்பவும் துன்பமாக போயிடும். ஏன்? ஃபார் வென் யுவர் அப்ளைஸ் டு ஸ்னீஸ், நீ தும்மணும்னு நினச்சா, தும்மணுங்கிறது கட்டாயமாக இருந்தால், யுவர் பிரெயின் வுட் ரேட்டில் ஃப்ரம் த ப்ரீஸ், தும்மும்போது எந்த அளவுக்கு சத்தமாக காற்று வந்து நம்ம தும்முறோம், அந்த காற்றுல பிரெயின் அப்படியே கடன்னு சத்தம் கொடுத்து ஆட ஆரம்பிச்சிடும். ஸோ அது அதை விட கொடுமையாக இருக்கும். அதனால் இயரும் அதுக்கான பிளேஸ் கிடையாது. யுவர் நோஸ் இன்ஸ்டட் த்ரூ திக் அண்ட் தின் ரிமைன்ஸ் பிட்வீன் யுவர் ஐஸ் அண்ட் சின். எது எப்படி இருந்தாலும், என்ன கஷ்டமாக இருந்தாலும், உன்னுடைய நோஸ் கண்களுக்கும் உன்னுடைய முகவாய் கட்டைக்கும் நடுவில் இருக்கிறது ரொம்ப சரி. நாட் பேஸ்டட் ஆன் சம் அதர் பிளேஸ், வேறு எந்த இடத்துலையும் ஒட்டிக்கிட்டு இல்லாமல் இந்த இடத்துல இருக்கிறது நிச்சயம் சரியான ஒரு இடம்தான். பி கிளாட் யுவர் நோஸ் இஸ் ஆன் யுவர் ஃபேஸ், சந்தோஷப்படு, உன் மூக்கு உன்னுடைய முகத்தில் இருக்குது அப்படின்னு. ஸோ இது ரைமிங்காகவும் இருக்குது இந்த போயம். வித்தியாசமான கற்பனை பண்ணி பார்க்கும்போது நகைச்சுவையாகவும் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அதில் சொல்ல வர்ற கருத்து என்ன? இருக்கிறத வச்சு சந்தோஷப்படு.
பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சவிக்கமா. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சவிக்கமே. அது மாதிரி இருக்கிற இடத்துல இருந்தால் எல்லாமே நல்லா தான் இருக்கும். இருக்கிறத வச்சு சந்தோஷப்படணும் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்கிற ஒரு அருமையான கவிதை. இது 1984 1984 வெளிவந்த ஒரு கவிதை தொகுப்புலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கவிதை. தேங்க்யூ.